ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் தத்வா டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் யூஜிசி நெட் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஜிசி நெட் எக்ஸாம் தன்னோட நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் வரப்போகிற ஜூன் மந்த் 22லேருந்து 30th வரைக்கும் நடக்க போகுது. யூஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் நடக்கும். ஒன்று ஜூன், இன்னொன்று டிசம்பர். இப்போது ஜூனுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் யூஜிசி வெளியிட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மட்டும்தான். அண்ட் ஆல்சோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் மூலமாக ஈஸியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆக முடியும். உங்களோட பேஷன் டீச்சிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் கம்பேரிங் த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாமில் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதை ஈஸியாக அட்டெம்ப் பண்ணி பாஸ் பண்ண முடியும். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, மாஸ்டர் டிகிரியில் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அண்ட் ஆல்சோ 50% ஃபார் அதர் ரிசர்வ் கேட்டகரிஸ். இதோட ஏஜ் லிமிட் 30 years. ஃபஸ்ட்டு இதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 29th April. அன்னிலேருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20th May. ஜஸ்ட் 12 days மோர். ஸோ கரெக்ஷன் விண்டோ 22லேருந்து 24th May வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் அண்ட் அட்மிட் கார்டு எல்லாம் 10th and 15th June போல் நமக்கு கையில் கிடச்சிடும். அண்ட் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 22 June இருந்துட்டு 30th June வரைக்கும் இருக்கும். இதோட எக்ஸாம் டேட் மட்டும் ஏன் இப்படி 8 நாள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கும். இது ரிசர்ச் ஆப்டிடியூட் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி இருக்கும். இதில் நார்மலான ஆப்டிடியூட்ஸ் போக ரிசர்ச் பற்றின டீச்சிங் ரிசர்ச் பற்றின கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக். லைக் இப்போ நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட சப்ஜெக்ட் கோர் தான் பேப்பர் 2 இருக்கும். அந்த சப்ஜெக்ட் கோர் என்னென்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் எம்காம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கோர் காமர்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் பேப்பர் 2. இதில் உங்களுக்கு 3 hours எக்ஸாம் இருக்கும், கம்பைன்ட் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல் 50 questions for 100 marks. Each questions carries 2 marks. பேப்பர் 2ல் 100 questions and 200 marks. ஸோ டோட்டலாக 150 questions 300 marksக்கும் 180 minutes நடக்கும் இந்த எக்ஸாம். ஸோ இதில் பேப்பர் 1ஓட டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்னது போல் teaching aptitude, research aptitude, reading comprehension, communication, mathematical reasoning, logical reasoning, data interpretation, information and communication technology, people development and environment, higher education system. ஸோ இது காமனாக எல்லாருக்குமே இருக்க பேப்பர் 1ஓட டாபிக்ஸ். ஸோ பேப்பர் 2 இதில் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், இங்கிலீஷ், தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அவங்களோட கோருக்கு ஏற்ற மாதிரியே சப்ஜெக்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 1150யும், ஓபிசியில் இருந்தீங்கன்னா 650யும் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களோட கெரியரை நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் பிஹெச்டி பண்ணலாம். அண்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்களோட டீச்சிங் அண்ட் ரிசர்ச் கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நவ் இதில் இந்த 2 பேப்பரில் எது உங்களுக்கு மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பேப்பர் 2 தான். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி எம்பிஏலையோ எம்காம்லேயோ நம்ம படித்த டாபிக்ஸ் எல்லாமே தான் இந்த பேப்பர் 2ஓட சிலபஸில் மோஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் பேப்பர் 2ல் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பேப்பர் 1ல் ஒரு 30%ம் பேப்பர் 2ல் ஒரு 70%ம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். And follow us for more details and more videos. Thank you.